ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது லவ் ரெட்டி என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோவுக்கு 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகல. ஆக்சுவலி ஹீரோவோட வீட்டுல உள்ளவங்க ஹீரோவுக்கு நிறைய பொண்ணுங்களை பாக்குறாங்க. பட் அவங்க எல்லாரையும் ஹீரோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இவரோட தம்பியும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகாதனால ஹீரோவோட தம்பியும் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஹீரோனிய பாக்குறாரு. அவங்கள பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போனதுனால ஒன் சைடா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. பட் ஹீரோ அவங்க கிட்ட தன்னோட லவ்வ சொல்லாமலே இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினி தன்னை லவ் பண்றதா நினைச்சு ஹீரோ நிறைய கற்பனையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்பும் போல ஹீரோயினிக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன்னோட லவ்வ சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவும் ஹீரோயினியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அவரோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ஓரளவு நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. ஹீரோனியும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோனியோட அப்பாவை நடிச்சவரும் அவரோட வில்லன் ரோலுக்கு ஏத்த மாதிரி செமையா நடிச்சிருக்காரு. அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்கே அவர் மேல கோபம் வரும். அந்த அளவுக்கு தரமா நடிச்சிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோ ஹீரோனிய ஒன் சைடா லவ் பண்ற சீன்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் எமோஷனலா நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவு என்கேஜா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகிங்கா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் எமோஷனலா இருந்தாலும் அதை நம்மளால ஏத்துக்க முடியல. படத்துல உள்ள சில சீன்ஸ் எல்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுது. குறிப்பா சொன்னா ஹீரோ கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுவாரு. அந்த சீன்லாம் படத்துக்கு தேவையே இல்ல. படத்தோட டியூரேஷனை இன்னுமே கிரிப்பா கட் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்கலாம். படத்துல புதுசா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்ல. பார்த்து பழக்கப்பட்ட அதே அதர பழைய ஸ்டோரியா தான் இருக்கு. படத்துல உள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அன்வான்டா வச்ச மாதிரி இருக்கு. இந்த படத்தை சிம்ரன் ரெட்டி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராமச்சந்திரா, சர்வாணி, ராமசாமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.